திரு சரணன், இந்த தேர்தல் முடிவுகள் முழுவதுமாக விசிகாவையும் திருமாவளவனையும் சுற்றி மட்டுமே நிகழ்கிறது. இப்போ முன்பு சுவாமிநாதன் வைத்த கருத்தை கூட பார்க்க முடியுது. இத்தனை நாளே திருமாவளவனுக்கு ஒரு காரணம் இல்லை, நாங்கள் டிவிக்கு கூட முழுமையாக போகிறதுக்கு இன்னைக்கு ஒரு காரணம் கிடைத்து விட்டது, அதிமுக ஒருபோதும் தாவேகா ஏற்றுக்கொள்ளாது அப்படின்ற ஒரு முடிவை தெரிவிச்சிட்டாங்க. அந்த காரணத்தை சொல்லிவிட்டு திமுகவிலிருந்து முழுவதுமாக அப்படியே தாவேகா பக்கம் போயிடுவார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை சொல்றாரு. அது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி இந்த அவைக்கு ஏற்படுது. ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பது என்பது நமது பார்வையை பொறுத்தது. அதாவது நண்பர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னதுன்றது ஒரு பத்திரிகையாளருடைய பார்வையில் பல்வேறு கணிப்புகளை, அதாவது கருத்துக்கள் கணிப்புகளாக இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, மைனாரிட்டி அரசு வரும் என்று எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கணித்திருந்தது என்பது ஓரளவு சரியானது. என்னன்னா, அது அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. மூன்றாவது சக்தியாக விஜய் அவர்கள் வளர்ந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, ஆகையினால் தமிழ்நாட்டு அரசியல் இரு துருவங்களாக மட்டுமே செயல்படக்கூடிய சூழல் என்பது இனிவரும் காலகட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்பதை அவர் கணித்திருந்தார். அந்த கணிப்பு சரியானது. மற்ற எல்லாவற்றிலும் அவர் ஒரு பத்திரிகையாளர் என்கிற பார்வையில் தான் சொன்னார். அதை தான் நீங்கள் அவருடைய கருத்துன்னு சொல்றீங்க. தடுமாற்றம் என்பது இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அதாவது இன்றைக்கு அதிமுகவை சேர்த்து கொள்ள போவதில்லை என்று தாவேகா அறிவித்ததாகவும், ஆகையினால் அதை ஒரு வாய்ப்பாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதாகலாம் எதுவும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி 8ஆம் தேதி மாலை அறிவித்தவுடன் அப்படி அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் கடிதத்தை கொடுத்து உடனடியாக பங்கேற்கலாம். ஆனால் பொது உடைமை கட்சிகளோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தாலும், எங்களுடைய கட்சிக்கான நிலைப்பாடு என்பதையும் நாங்கள் எங்களது உயர்நிலைக்குழுவை கலந்தாலோசித்து தான் செய்ய வேண்டும். அதற்கு பல காரணங்களையும் எங்கள் தலைவர் சொல்லிட்டார். அதாவது திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் விருதுநகருக்கு தனது தந்தையின் நினைவிடத்திற்கு சென்றதும், காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சொந்த ஊரில் இருந்ததும் அவர்கள் வருவதற்காக, அப்படியெல்லாம் யாரையும் கேட்காமல் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் கிடையாது. ஆகையினால் தான் உயர்நிலைக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது இரவு 9 மணி வரை. அடுத்த நாள் ஒரு நாள் என்பது ஒரு பெரிய காலகட்டம் கிடையாது. ஆனால் இந்த விளக்கத்தை இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் கூட திருமாவளவன் 2 முறை ஊடகங்கள் உறுதிப்படுத்தி விட்டார். ஆனால் அரசியல் கட்சிகளுடைய பேச்சுக்களை பொறுத்தவரையிலுமே அந்த இடைப்பட்ட காலம் அப்படின்றது சந்தேகத்திற்கு உரியது. ஏன் திருமாவளவன் அவர்களே மாற்றி பேசினார், முதலமைச்சர் வேட்பாளராக திருமாவளவன் முன்மொழியப்பட்டார். அந்த காலதாமதம் தான் அந்த ஒரு நாள் இடைவெளி அப்படின்றாங்க. முதல்ல நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது அல்லது தாவேகாவோடு கூட்டணி அமைச்சரவையில் சேர்வது என்பது தேர்தலுக்கு பிந்தைய முடிவு. ஆமா, தேர்தலுக்கு முந்தைய முடிவு என்பது எங்கள் வாக்குகள் உள்பட, பொது உடைமை கட்சி வாக்குகள் உள்பட தாவேகா கட்சியை எதிர்த்து தான் பெற்ற வாக்குகள். ஆகையினால் எங்கள் கட்சியினுடைய முன்னணியினருடைய கருத்துக்களை கேட்க வேண்டியது ஒரு ஜனநாயக அமைப்பினுடைய கடமை. அந்த கடமையை முழுமையாக புறந்தள்ளிவிட்டு பத்திரிகையாளர்களுடைய எதிர்பார்ப்பிற்காகவோ அல்லது சராசரியாக மற்றவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்காகவோ நாம் ஒரு முடிவை எடுத்து விட முடியாது. சரி, அப்பொழுது ஜனநாயக ரீதியாக கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணியினர், தேர்தல் பணியாற்றியவர்கள், மக்களிடையே சென்று களப்பணியாற்றியவர்களுடைய முடிவுகளையும் கருத்துக்களையும் கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது. பத்திரிகைக்காரங்க உடனே கொடுத்தா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, காலதாமதம் கொடுத்தா அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. அவர்களுடைய ஒரு காரணத்திற்காகவும் நாம் பணியாற்ற முடியாது. அதாவது ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக கடமையை தன் தோளில் சுமந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதன் தலைமை என்பது பல்வேறு கோணங்களில் ஒரு விஷயத்தையும் நம்ம அலசி ஆராய்ச்சி தான் பார்க்கணும். எடுத்தங்கவுத்தை இவங்க விரும்புறாங்க, இவங்களுக்கு சென்சேஷனல் நியூஸ் வேணுன்றதுக்காக உடனே அறிவிக்கணும்னு எதிர்பார்த்தா அது தவறு. ஆனா தொடக்கத்துல திருமாவளவன் மதசார்பற்ற ஒரு கூட்டணியா இங்க இருக்கணும், அதற்காக எங்களுடைய நிலைப்பாட்டை தாவேகாவுக்கு ஆதரவாக கொடுக்கிறோம், இது திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனா திமுக முடிச்சிடறேன். அதே நேரத்துல திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்கிறோம், தாவேகா பாஜக ஆட்சி இங்க உள்ள வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவை வழங்குகிறோம். அப்கோர்ஸ் இப்பயும் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை போல ஆதரவை வழங்கலாம், ஆட்சி நடக்கத்தான் போகுது. ஆனா ஏன் அமைச்சரவை வேண்டும் என்பதற்காக திமுகவிடம் இருந்து முழுமையா நீங்க பிரிஞ்சு வர போறீங்க? இப்போ சாமிநாதன் சொல்லும் போது கூட அமைச்சரவையில தாவேகா விசிகாவுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கிவிட்டது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்த மறு நிமிடமே திமுக விசிகா கூட்டணி முழுமையாக உடைந்து விட்டதுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம் அப்படின்றார். அந்த நிலைமைக்கு ஏன் விசிகா செல்லணும்? இல்லை, அதாவது கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்கவில்லை என்று முதலில் சொல்றது என்பது
நாம வந்து ஒரு நிலைப்பாடா சொல்லல, நாம ஆதரவு தெரிவிச்சோம். அதற்கு மிக முக்கியமாக சொல்லப்பட்ட காரணம் என்னன்றதை வந்து நீங்க இரண்டாம் பட்சமாக்கிட்டீங்க. முதல்ல முக்கியமான பட்சம் என்னன்னா, அன்றைக்கு கிட்டத்தட்ட பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கிற விஜய் உடைய மக்கள் தீர்ப்பை மழுங்கடிக்கக்கூடிய செயல்களில் ஆளுநர் ஈடுபட்டதும், மறைமுகமாக பாரதிய ஜனதாவுடைய நிழலாட்சியாக கவர்னர் ஆட்சி இங்கே செயல்படுத்தக்கூடிய சூழல் உருவானதுதான் பொது உடைமை கட்சிகள் உடனடியாக ஆதரவு தெரிவித்ததுக்கு காரணம். ஆமா, அதே அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகளும் தங்கள் ஆதரவை தெரிவித்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கடந்ததற்கு பின்பு ஒரு மதசார்பற்ற அரசாகத்தான் நாங்கள் செயல்படுவோம் என்கிற நிலைப்பாட்டை தாவேகா உறுதியாக எடுத்திருக்கிற இந்த சூழலில் அமைச்சரவையில் பங்கேற்பது தொடர்பான ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கான சூழல் அமைந்திருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். அப்போ அதை பரிசீலிப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆகையால் எங்களுடைய பரிசீலனையில் அது உள்ளது. சரியான முடிவை தேவையான நேரத்தில், ஏன்னா கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடாக வைத்திருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு முரண்பாடு என்ன என்று சொன்னால், தாவேகாவினுடைய மதசார்பற்ற பின்னணி, அதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை, அவர்கள் மதசார்புள்ள கூட்டணியில் இருந்து யாரையும் இந்த பக்கம் இணைக்கக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பதாக இன்றைக்கு அவர்களுடைய கருத்து பகிரப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடு அதை காட்டுது. ஆகையினால் அதை ஏன் பரிசீலிக்க கூடாது என்று. இரண்டாவது, அவர்களுடைய விருப்பமும் அதை சார்ந்து இருக்கிறதால அதை பரிசீலிப்பதில் தவறில்லை என்கிற நோக்கத்தில் எங்களுடைய அடுத்த செயல்பாடு, ஒரு அரசியல் கட்சி, மதசார்பற்ற கட்சியாக ஒரு அரசாக தாவேகா முழுமையாக செயல்படுதா அப்படின்றத பார்ப்பதற்கு 10 நாட்கள் தேவைப்பட்டது. மே 10ஆம் தேதி அது எங்களுக்கு புரிந்து விட்டது. அவர்கள் மதசார்பற்ற அரசாக தான் செயல்படுகிறார்கள் என்பதை விசிகா நம்பிவிட்டது. அதனால் நாங்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சரவையில் பங்கெடுப்பது என்பதை இன்னும் எங்கள் கட்சி, மீண்டும் சொல்கிறேன், இப்ப நீங்கள் விருப்பப்படுகிறபடி அவர் சொன்னார், நாளை நாங்கள் பதவி இருக்கிறோம் என்று எங்கள் தலைவர் சொல்லல. நீங்க 8ஆம் தேதி மாலைக்கு என்ன எதிர்பார்த்தீங்களோ அதையே தான் இன்றைக்கு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, எதிர்பார்த்தது 8ஆம் தேதி மாலை நடந்தது. இல்ல அதே மாதிரிதான் எதிர்பார்த்ததுதான் நடக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்கள் எதிர்பார்த்தது பலது நடக்காமலும் போயிருக்கு. அதற்கு கட்சி பொறுப்பு கிடையாது, அது பத்திரிகையாளர்களுடைய விருப்பம். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய உயர்நிலை குழு கூட்டம் போகிறது, முக்கிய நிர்வாகிகளோடு கலந்தாலோசனை நடைபெற போகிறது. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்படும். அந்த முடிவு நீங்கள் ஏற்கனவே தீர்க்கமாக அறிவித்து விட்ட முடிவாக இருக்கலாம், அல்லது எங்கள் கட்சியினுடைய நலனை சார்ந்து வேறொரு முடிவாகவும் இருக்கலாம். அதை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது. எப்படி தீர்மானிக்க முடியாது? ஒரு இரவு தான், காலையில விடிஞ்சா தெரிஞ்சு போயிடும் விசிகா நிலைப்பாடு என்ன. ஒரு 11 மணிக்கெல்லாம் சொல்லிடுவாங்கன்ற ஒரு தகவலும் இருக்கு. சரி, நம்ம நாளைக்கு நீங்க 11 மணின்னு குறிப்பு வச்சுட்டு அப்புறம் நான் 5 மணி வரைக்கும் அறிவிக்கலன்னா நடுவில் என்ன நடந்ததுன்னு நீங்க போட்டுருவீங்க. நடுவில் எதுவும் நடக்காது. எந்த முடிவாக இருந்தாலும் ஜனநாயக அடிப்படையில் கலந்தாலோசித்து தான் நாங்கள் எடுப்போம். சரி, ஓகே. அண்மை செய்தி வந்துருச்சு. நம்ம முதல் தொடக்கத்துல பேசும்போது நாளைக்கு காலையில 11 மணிக்கு முடிவு தெரிஞ்சிடும். 11 மணிலாம் நீங்க உறுதியா சொல்லாதீங்க, சாயங்காலம் கூட ஆகலாம், அதற்கு இடையில என்ன நடக்குது நீங்க அதுக்கு ஒரு கதை சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு அமைச்சரவை விரிவாக்கம். ஆளுநர்கிட்ட ஒரு விஷயம் கொண்டு செல்வதற்கு முன்னதாகவே உறுதி செஞ்சிருப்பாங்க இல்லையா? ஒரு அரசனுடைய கடமை தானே. அப்போ விசிகா உறுதியாகிருச்சு இல்ல? ஆளுநரிடம் பதவியேற்பு விழா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த லிஸ்ட் அமைச்சர் யாருன்னே தெரியாம பதவியேற்பு விழாவுக்கு போக முடியாது. லிஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, எது கொடுத்திருக்காங்க பற்றி தகவல் இல்ல, தெரியல. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய முடிவை அறிவிக்கவில்லை. சரி, அது உங்களுக்கு அபிஷியலா அறிவிக்கல. மேபி டிவிகே கிட்ட அறிவிச்சிருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்ல. அதனால அபிஷியலா அறிவிப்போம். அதனால நாளை காலை 10 மணின்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க 11 மணி, நீங்க 1 மணி நேரம் முன்னதாகவே வந்துருச்சு. நீங்க 11 மணிக்கு மேலன்னு சொன்னீங்க, இது ரொம்ப அட்வான்ஸா இன்னைக்கு நைட்டே வந்துருச்சு. காத்திருந்து பார்ப்போம். காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில இடம், அதை மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி கேசி வேணுகோபால் அறிவிச்சிருக்காரு அப்படின்றத பார்க்க முடிகிறது. சாரநாத், வாழ்த்து சொல்லிடுவோமா இல்ல எப்படி? முதலில் வாழ்த்து சொன்ன அண்ணன் துரைக்கருணா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் சமூக அரசியல் வரலாற்றை கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு உந்து சக்தியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாளையும் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். முடிவை அறிவித்து விட்டார் சாரநாத் அப்படின்னு போட்டுக்கலாம். முடிவை அறிவிப்பது தலைமை, ஆனால் நிச்சயம் அது மக்கள் ஏற்றுக்கொள்கிற, உங்களை போன்றவர்கள் எதிர்பார்க்கிற முடிவாக இருக்கும். நம்மை போன்றவர்கள்